வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2023 ரிலீஸ் ஆன ஃபியர் அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்நேரமும் பதட்டத்தோடய என்ன நடக்குதுன்னே புரியாம ஒரு படம் பார்க்க நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது தான். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ ராம் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜானுவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக நடு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லாவை புக் பண்றோம். அந்த வில்லாவுக்கு தான் இப்ப ரெண்டு பேரும் ஜாலியா கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஜானுவுக்கு வீசிங் ப்ராப்ளம் வேற இருக்கும். அதனால அங்கங்க காரை நிறுத்திட்டு ஒரு வழியா வில்லாவை போய் ரீச் ஆகுறாங்க. அங்க ஆல்ரெடி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர் வந்திருப்பாங்க. அவங்க இவங்களை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி உமாலாம் கொடுத்துக்கிட்டு பர்த்டே விஷயம் பண்ணி முடிச்சிடறாங்க. அடுத்து என்ன, அப்படியே 9 பேர் வில்லாக்குள்ள போறாங்க. உள்ள வந்த 9 பேரையும் வாங்க 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 எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளவி வரவே இருக்குது. இந்த கிளவி தான் இந்த வில்லாவோட மேனேஜர். பேரு கருத்தம்மா. கருத்தம்மா கிளவி என்ன பண்ணுது, வந்த எல்லாத்துட்டையும் அந்த வில்லாவோட அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டு இங்க வர எல்லாருமே குரூப்பா போட்டோ எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா அவங்க வாழ்க்கையிலே பிரியவே மாட்டாங்க. சோ நீங்களும் குரூப்பா நில்லுங்க, நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளவி போட்டோ எடுத்துக்குது. போட்டோ எடுத்த கையோட நேரம் ஜானுவோட கையை பிடிச்சு சந்தோஷமான விஷயத்த எப்போ ஆளுகிட்ட சொல்ல போற, சீக்கிரமே சொல்லிரு, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே பக்கத்துல இருந்த மைக்ல இங்க வாப்பா தம்பின்னு கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட ஒரு ஒயினை கொடுக்குறான். அதை வாங்கின மைக்ல, என்னங்க நாங்க 9 பேர் இருக்கோம், 9 பேருக்கு 9 பாட்டில் கொடுக்காம ஒரே ஒரு பாட்டில் கொடுத்தீங்கன்னா என்ன நியாயம் சொல்லுங்க. சரியான கஞ்சப்பைய வில்லாவால இருக்கு, இந்தியா வந்து தொலைஞ்சோன்னு புலம்பிட்டு இருக்கிறான். அப்போ அந்த கிளவி, ஏன்டா குடிகார பையல ஓசி கூடினா நல்லா நாக்கு தொங்க போட்டுட்டு வருவிய, போடாங்கிட்டு சப்பு சப்புன்னு அடிச்சு போட போறேன்னு சொல்லிட்டு கிளவி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். கிளவி கிளம்புனதும் ஆத்தோரமா உட்காந்து சரக்க போட்டுட்டு அவங்களோட சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசி ஜாலியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே நைட் ஆகுது. நைட்டு பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளவி கருத்தமா கொடுத்தால ஒயின் பாட்டில் அதை வச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மைக்கிள் போய் எடுக்க போறோம். பாட்டில் எடுத்துட்டு வேகமா கீழே போறதுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். ஆனா திரும்ப திரும்ப ஒரே பாதையிலே சுத்தி சுத்தி நடந்து வரான். இவனுக்கா ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அடிச்ச சரக்கு ஓவர் ஆயிடுச்சோ, நம்ம திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பதட்டத்தோடய பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருந்து ராம், ஐயா மைக்கிள் எம்பட்டு நேரம் கொஞ்சம் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த இவனும் கீழே போறான். கீழே போனவன் மேல நடந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாம அப்படியே எல்லாருக்கும் ஒயின் ஊத்தி குடிக்கிறான். எல்லாரும் பார்ட்டி மோட்ல அப்படியே ஒரே கல்ஃபா அடிக்கிறாங்க. பார்த்தா அது பழைய ஒயின், கெட்டு போன ஒயின். ஆடாச்சா வேக் அப்படின்னு சொல்லி துப்பிட்டு இந்த பழைய ஒயினை கொடுக்கறதுக்கு தான் அந்த கிளவி இல்லாத லோலாயம் பேசிட்டு போனாலா, வரட்டும் அப்படியே முடியெல்லாம் பிச்சு எடுத்துறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்க ரூம் போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கப்பல், எப்பா எம்பட்டு நேரம்டா சும்மா அருன்னு இருக்கிறாங்க, இப்பதான் ஃப்ரீயா விட்டுருக்காங்க, வாமாப்ல 2 பேரும் வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பழைய விண்டேஜ் டேப் ரெக்கார்டில் அப்படியே பாட்டை போட்டு விட்டுட்டு 2 பேரும் ரொமான்ஸ் மோடுக்கு போகும்போது சூசைட் பண்ணி செத்து போங்கடா மூதேவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. ஏன்னா சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த டேப் ரெக்கார்ட்ல இருந்து அந்த வாய்ஸ் வரும். அப்புறம் என்ன, மொத்தத்திலேயே மண்ணலி போட்டுரும். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஆளு கூட ஜாலியா தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருக்கும்போது நைட்ல அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவன் மூஞ்சில தண்ணி சொட்ட ஆரம்பிக்குது. என்னடா இது இந்த நேரத்துல மழையான்னு சொல்லிட்டு ஹீரோ முழிச்சா பாதாளத்துல இருந்து டேய் பேராண்டி கொஞ்சம் கீழே வாப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு. ஹீரோ என்ன நம்ம அப்பத்தா சவுண்ட் இங்க கேக்குது, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போறான். இந்த பக்கம் இன்னொரு கண்ணாடி போட்டவனை கட்டுறாங்க. இவனோட பேரு ஜான். இவனுக்கு இந்த ஹோட்டல பார்த்ததுல இருந்தே பயங்கர டவுட். ஒருவேளை இந்த வில்லால நிறைய காஞ்சரிங் பை இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த வில்லாவோட நேமை போட்டு கூகுள் மாதிரி ஒரு வெப்சைட்ல சர்ச் பண்ண அதுல நிறைய வீடியோஸ் வருது. அதுல ஒரு வீடியோ பிளே பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுல பேசின ஒருத்தன் இவனுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரியே பதில் சொல்றான். இந்த வில்லா சுமார் 500 வருஷம் பழமையானது. இங்க வந்தவங்க யாருமே உயிரோட போனதா சரித்திரமே கிடையாது. சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லால நிறைய சூனியக்காரங்க இருந்தாங்க. அவங்க பக்கத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு வந்து சாத்தானுக்கு பலி கொடுத்து இந்த மொத்த வில்லாவையும் சாத்தானின் ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றான். அடுத்து இந்த வில்லாவை பத்தி ஒரு ஆர்டிகல் ஒண்ணு இருக்கும். அது என்னன்னு படிக்கிறான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் பண்ண ஒண்ணு இந்த வில்லால பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தவ காணாம போயிட்டான்னு சொல்லி அந்த நியூஸ் ஆர்டிகல்ல இருக்கும். சோ மொத்தத்துல இந்த வில்லாக்கு வந்த யாருமே உயிரோட திரும்ப போக மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட கண்ணாடி போட்டவன் என்னடான்னு சொல்லிட்டு வேக வேகமா மேலும் சர்ச் பண்ணி பார்க்க போறான். சடனா நெட் கட் ஆகுது, டவர் கட் ஆகுது. மொத்தத்துல பேய் வேற லெவல்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப இந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல டார்ச் அடிச்சுட்டு போனால நம்ம ஹீரோ அவன் ஒரு பெட்டி ஒன்ன பார்த்துட்டு அந்த பெட்டில என்ன இருக்குன்னு செக் பண்றான். உள்ள நிறைய பழங்கால போட்டோவா இருக்கும். அந்த போட்டோக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் இருக்கும். அந்த கதையை ராம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே லைட்லாம் ஃபிளிக்கரிங் ஆகுது. அம்படுத்தான் பேய் அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டோ அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அலாரம் அடிக்கிற சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறா. அவளோட வாய்க்குள்ள இருந்து ஏதோ முடி பெருசா வந்துகிட்டே இருக்கும். கண்ணாடியும் டபடபடன்னு அடிக்க ஹீரோயினுக்கா பதட்டம். ஐயோன்னு கதட்டு திரும்பி எந்திரிக்கிறா. பார்த்தா இது கனவு. கருமத்தை என்ன கனவுடா இதுன்னு சொல்லிட்டு வேகமா போய் தண்ணி குடிக்க போறா. இவளுக்கு தான் வந்துட்டு வீசிங் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால சுடுதண்ணி வச்சிட்டு இருப்பா. அப்போ பேஸ்மெண்ட்ல இருந்து அம்மா நான் உன் பெண்ணு பேசுறேன் அப்படின்னு ஒரு குழந்தையோட சவுண்டு. இவளுக்கு அம்படுத்தாண்டா நம்மள முடிச்சு விட போறாங்கடோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பேஸ்மெண்ட் நோக்கி வேகமா போயிட்டு டோரை ஓபன் பண்றான். அந்த நேரத்துல ஹீரோ வந்துடுறான். அங்க எங்கடி இந்நேரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் எனக்கும் தான் கேக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஜான் அங்க வந்து சீக்கிரம் வாங்க ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். 2 பேரும் கிளம்பி ஹாலுக்கு போனா ஹால்ல நியூஸ் ஓடிட்டு இருக்குது. அந்த
நியூஸ்ல மொத்த சிட்டிலயுமே ஒரு புது வைரஸ் பரவிட்டு இருக்குது. அதனால எங்கெங்க இருக்கீங்களோ அங்கங்கே ஸ்டே பண்ணிக்கங்க. வீட்டை விட்டு யாரும் வெளில வந்துடாதீங்க. இது ஒரு தொத்து வியாதி. தொத்திக்குச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் கேட்க கூடாதுப்பா எங்களா அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. இதோட சிம்டம்ஸ் என்னன்னா நல்லா சளி பிடிச்சிருக்கும், இருமிக்கிட்டே இருப்பாங்க, அப்போ பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சிம்டம்ஸ் சொல்லிடுறாங்க. இந்த நியூஸை கேட்ட மற்ற 8 பேரும் பதப்பதச்சு போய் இருக்கும்போது ஒரே ஒருத்தி மட்டும் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டே இருக்கேன், அவன் கால் எடுக்கவே மாட்டான், நீங்க வேணும்னா இங்க பொறுமையா இருந்துட்டு வாங்க, நான் போய் என் பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவ டாட்டா கட்டிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. அவ கிளம்புனதுக்கு அப்புறமா இந்த சிம்டம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாக்குறாங்க. இந்த சிம்டம்ஸ் தான் ஹீரோயினுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லயே லூயிஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கும் இருக்கும். ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வீசிங் இருக்கிறதுனால அவளுக்கு ரெகுலராவே இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளை மன்னிச்சு விட்டுறாங்க. ஆனா லூயிஸை கண்டிப்பா குவாரண்டைன் பண்ணியே ஆகணும். அதனால அவனுக்கு தனியா ஒரு ரூம் தேடலான்னு சொல்லிட்டு மைக்கேல், ஜான் அப்புறம் இன்னொருத்தன் 3 பேரும் சேர்ந்து அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க இவனுக்கு தேடி வந்த மாதிரி ஒரு ரூம் ஒன்னு இருக்குமா, அதனால 3 பேரும் சேர்ந்து மச்சான் ராம் கிட்ட சொன்னா கண்டிப்பா லூயிஸை உள்ள அடைக்கிறதுக்கு விட மாட்டான், அதனால ராமுக்கு தெரியாம நம்ம லூயிஸை மட்டும் அப்படியே நைஸா கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சு விட்டுறலாம், அதுக்கப்புறம் நம்ம போகும்போது கூட்டு போயிடலாம்னு பேசிட்டு நேரா லூயிஸ் கிட்ட போயிட்டு மச்சான் ராமுக்கு காலில் அடிபட்டுருச்சு, உன்னை கூப்பிடாண்டா, சீக்கிரம் வாடா பேஸ்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு 3 பேரும் இவனை ஏமாத்தி பேஸ்மெண்ட் கூட்டு போயிடுறாங்க. அங்க போனா ராம் இருக்க மாட்டான்ட்டு புறம்போக்குங்களா 3 பேரும் சேர்ந்து நீ ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு 3 பேரு கூட சண்டை போடுறான். அந்த சண்டையில லூயிஸ் கருவாச்சியோட லவர் கையிலே குத்திடுறான். ஆனாலும் அவனை பாதாளத்துல அடைச்சிட்டு 3 பேரும் ஓடியாந்துடுறாங்க. மேல வந்ததும் கருவாச்சி காதலனுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ ராம் அங்க வரான். வந்தவன்ட்டு எங்கடா லூயிஸ், அவன் என்னடா பண்ணீங்கன்னு கேட்கும்போது மச்சான் பேஸ்மெண்ட்ல தான் நல்ல பெட் எல்லாம் இருக்குது, அங்கதான் அரெஸ்ட் வந்திருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, குவாரண்டைன் தான் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஆடா பைத்தியக்கார நாய்ங்களா, இந்த வீட்டுல வேற என்னமோ நடந்துட்டு இருக்கிறான், நீங்க வேற ஏன்டா என் உசுர எடுத்துட்டு இருக்கீங்க, வாங்கடா போய் அவனை காப்பாத்தி கூட்டு வரும்னு சொல்லிட்டு லூயிஸை காப்பாத்துறதுக்கு மைக்கிளும் ராமும் போறாங்க. அப்போ பேஸ்மெண்ட்ல இருக்கிற லூயிஸை கட்டுறாங்க. தனியா இருக்கிறான் இல்லையா, அப்போ ஒரு அரிக்கன் லைட் ஒன்னு ஏத்திக்கிட்டு என்ன வாழ்க்கடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து ஒரு கொடூர சவுண்டு, பாத்தியா உன்னை தனியா விட்டுட்டாங்க, இப்ப நான் உன்னை பொலி போட போறேன், எப்படி போடுறேன்னு பாக்குறியா அப்படின்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவனுக்கா பயம். உடனே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு எவடியாவ காப் சிறப்பு குடிக்காத கன்றாவியான வயசுல பேசுறவ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே சுத்தி பாக்குறான். நீ எங்க தேடினாலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நானே செத்து 600 வருஷம் ஆகுதுன்னு சொல்லும் போது அவன் கையில இருக்க கத்தி அவனோட கழுத்தை அவனே அறுத்துக்கு வச்சிருது. சோ மொத்தத்துல பேய் லூயிஸ சம்பவம் பண்ணிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோவும் மைக்கிளும் லூயிஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா லூயிஸ் கழுத்தறுத்து செத்து கிடக்குறான். அதை பார்த்த உடனே மைக்கிளுக்கு பயங்கர கில்ட்டி ஃபீலிங் வந்துரும். ஐயோ என்னால தாண்டா அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மச்சான் இது ஓன் தப்பே கிடையாதுடா, இங்க நிறைய பேய் இருக்குது, வா சீக்கிரம் போய் மத்த எல்லாத்தையும் காப்பாத்திட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு மேல ஓடுறாங்க. அந்த நேரம் கருவாச்சி லவ்வரோட ரத்தத்தை எல்லாம் தொடச்சிருப்பா இல்லையா, அந்த ரத்தத்தை எல்லாம் கழுவுறதுக்காக பாத்ரூம் போயிட்டு கழுவிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல கண்ணாடியில் அவளோட உருவம் அவளை பார்த்த உடனே அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்குது. இவளுக்கா அழுக தாங்காது. ஐயோ அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவளுக்கு இல்யூஷன் ஆக ஆரம்பிச்சிருது. இவளோட சின்ன வயசுல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள முங்கி விளாண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த இல்யூஷன் இவளுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது இவ்வளவு தூக்கி பாத்டப்புக்குள்ள போட்ட பேய் நல்லா முக்கி எடுத்து மோசமா கொலை பண்ணி விட்டுருது. அதே நேரம் இங்க ஹீரோயின் அவளோட போன்ல இருந்து கால் பண்ணி பாக்குறா, போகாது. அதனால லேண்ட்லைன் இருக்குமா, அந்த லேண்ட்லைன் இருந்து போன் பண்ணி பாக்குறா, எந்த ஒரு காலுமே போகாது. அப்ப அந்த வில்லாவுக்கு யார் வந்தா எப்ப வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ற ரெஜிஸ்டர் புக் ஒன்னு இருக்கும். அதை எடுத்து யாரெல்லாம் எப்ப வந்திருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. கடந்த 8 வருஷமா இந்த வில்லாக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இருந்து ராம், ஜானு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. சரி நம்ம ராமன் தான் கூப்பிடறான்னு நினைச்சுக்கிட்டு இவளும் போய் என்னன்னு பாக்குறா. சோத்துல இருந்த போட்டோ எல்லாம் அப்படியே பறக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு நெஞ்சு அப்படியே வெளியில வந்து வெடிச்சு விழுற அளவுக்கு டமால் டமால் டமால்னு துடிக்க ஆரம்பிக்கும். ஹீரோயின் பயத்துல நினைக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்துருவாப்ல. ஹீரோ வந்த உடனே அங்க விழுந்து கிடந்துச்சுல போட்டோ, அதெல்லாம் வரிசையா மாட்டி இருக்கும். அப்ப ஹீரோயின் அவளுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. அண்ட் 8 வருஷமா அங்க யாருமே வரலங்கிறதையும் சொல்றான். இதை கேட்ட ஹீரோ மைக்கிள் இமிடியேட்டா போய் எல்லாரையும் வெக்கேட் பண்ணி கூட்டு வாங்கப்பல, இமிடியேட்டா கிளம்பியே ஆகணும்னு சொல்றான். மைக்கிள் வேகமா கருவாச்சியையும் அவளோட லவ்வரையும் கூட்டு வரதுக்காக வேகமா ரூமுக்கு போறான். அங்க கருவாச்சியோட லவ்வரை ஆல்ரெடி பேய் பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கும். மச்சான் மைக்கிள் மேல பாடுறா, அவ இருக்கிறாடா, அவளை அடிச்சு கொள்றான்னு சொல்லிட்டு இவன் போட்டு கத்துன்னு கத்துறான். ஆனா மைக்கிள் மேல பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. லைட் வேற பயங்கரமா பிளிக்கரிங் ஆகிட்டே இருக்குது. இவனுக்கா பயம் வேற, நண்பன் இல்லையா, விட்டுட்டு ஓடவும் முடியாது. என்ன நடக்குதுன்னு பாக்குறான். கருவாச்சியோட லவர் அப்படியே கனவு உலகத்துக்கு போறான். கனவுல ஒரு டாக்டர் வந்து அவனோட கழுத்தை திருகுறான். நிஜத்திலயும் அவன் செத்து போயிடுறான். அதை பார்த்த மைக்கிள் அப்படியே பயந்து போய் பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பா வைக்க பொசுக்குன்னு வந்து பேய் அவனை அப்படியே அழுட்டு போயிடும். மைக்கிளை தூக்கிட்டு போய் ஒரு சிங்க் முன்னாடி நிக்க வச்சு அவனோட தலையை போடிச்சு டங்கு 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 டங்குன்னு அடிக்குது. அங்கேயே அவன் ரத்த வெள்ளத்துல செத்து போயிடுறான். அடுத்து நம்ம கண்ணாடிக்கார தம்பி ஜானை காட்டுறாங்க. அவனோட ரூம்ல ஒரு ஆல்பம் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துட்டு ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு போட்டோ பார்த்தா ஷாக் ஆயிட்டு வேகமா அவனோட கேமராவை எடுத்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்து பாக்குறான். அந்த போட்டோ வந்து வேற யாரோடதும் கிடையாது, கர்த்தமாவோடது. கர்த்தமா கிளவியோட போட்டோவையும் பாக்குறான், அந்த ஆல்பத்துல இருக்க கிளவியோட போட்டோவையும் பாக்குறான். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆக மொத்தம் கர்த்தமாவே பேய் தான். எம்பட்டு அழகா பேய் ஸ்கெட்ச் போடுது பாருங்களேன். அடுத்து அப்படியே ஒவ்வொரு போட்டோவா மூவ் பண்ணா இவங்க எடுத்திருப்பாங்களா குரூப் போட்டோ, அதுல ஒவ்வொருத்தவங்களோட மூஞ்சி மட்டும் பிளர்ரா இருக்கும். அதை பார்த்தவன் அப்படியே இன்னொரு போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோவை
பாக்குறான். அதை ஜூம் பண்ணி பார்த்தா அதுல 419 அப்படின்னு எழுதியிருக்கும். அது கூடயே நோ லைட் இமேர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். இது அவன் சீரியஸா பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்துட்டு ஹாய் அப்படின்னு ஒரு சவுண்டு. இமிடியேட்டா அந்த ரூம்ல இருந்து கிளம்பினவன் மிச்சம் உயிரோட இருக்கிற அந்த புழு சடக்காரியவும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஹீரோ ஹீரோயின் வர்றான். அங்க போனவன் மச்சான் ராமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்கடா, மிச்சம் இருக்கிறது நீ நான் இந்த புள்ள அதுக்கப்புறம் உன் லவ்வர் இந்த 4 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறோம். இங்க என்னதாண்டா நடக்குது உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரி மச்சான் இது ஒரு பேய் வீடுன்னு தெரியாம இங்க வந்து புக் பண்ணி தொலைஞ்சிட்டான்டா, இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலடா, என்ன செய்யறதுனே தெரியலடான்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கிறான். அப்போ ஜான் மச்சான் நான் ஒரு விஷயத்த போட்டோல பார்த்தேன்டா, அதுல வந்துட்டு 419 நோ லைட் இமேர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சுடான்னு சொல்றான். அதை கிட்ட ஹீரோ அப்படின்னா என்னடா புரியாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க போது ஹீரோயின் டேய் அது இங்கிலீஷே கிடையாது, அது லாட்டின் வார்த்தை, நொலைட் இமேர்னா பயப்படவே கூடாதுன்னு அர்த்தம்டா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த 419 எதுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை பைபிள்ல செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பைபிளை எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த நேரத்துல புழுசரக்காரி எல்லாமே உன்னாலதான்டா ராமா வந்துச்சு, தேவையில்லாம ஹோட்டல்ல புக் பண்ணி எங்களை எல்லாத்தையும் பழி கொடுக்க கூட்டு வந்த இடம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் அந்த ஸ்லோகனை கண்டுபிடிச்சிடறா. அதுல என்ன எழுதியிருக்குன்னா பயப்படாதே மகனே நான் உன் கூடவே இருக்கிறேன், தேவனை எடுத்துக்கொள் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களோட ட்ரீம்ல போய் அவங்களை எப்படி கொலை பண்ண போறேன்னு காட்டி கொலை பண்றதா இந்த பேயோட ஸ்பெஷாலிட்டியே. அது தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஹீரோயின் பயங்கர சத்தமா அந்த வாசகத்தை படிக்கிறா. இவ அதை சத்தமா படிக்கும் போது கதவு டமால் 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 தட்டுது. பேய் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். படிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டியாடி லூசு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து ஜானை தூக்கிட்டு போயிருது. ஜானுக்கு தான் நல்லாவே தெரியுமே இந்த பேய் தூக்கிட்டு போய் கனவு காண வைக்குது, கனவுல வர்ற மாதிரியே போட தள்ளுது அப்படிங்கிறது. அதனால உள்ள போனவன் ஹாய் பேய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கே அல்வா கொடுத்துறான். அல்வா கொடுத்தோடனே அதுவும் அல்வா சாப்பிட்டுட்டு போடா லூசுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இறக்கிட்டு போயிடும். அப்படித்தான் 4 பேர் உயிரை கையில பிடிச்சிட்டு திப்புன்னு ஓடியாந்து கிச்சனுக்கு ஓடியாந்துடுறாங்க. கிச்சன்ல வந்து நிக்கும் போது இந்த புழுசடை போட்ட பொண்ணை அப்படியே லவக்குன்னு அமைச்சிட்டு போயிடும். அவளை பேய் பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போறதை பார்த்த ஹீரோயின் வாடாரமா போய் கூட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பேஸ்மெண்ட் நடந்து போறாங்க. ஜான் மட்டும் மேலே வெயிட் பண்ணுவான். ஆனா இந்த டைம் புழுசடக்காரியை தூக்கிட்டு போனதை பார்த்த ஜான் ரொம்பவே பயந்து போயிடுறான். பயந்துட்டான் இல்லையா, மாட்டினியாடா பம்பரக்கட்ட மண்டையா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே பிடிச்சி கனவுலகத்துக்கு திரும்ப கூட்டு போயிருது. அதே நேரம் பேஸ்மெண்ட்டுக்கு போன புழுசடக்காரியை தேடி நம்ம ஹீரோவும் ஹீரோயின் போனாங்களா, அவ ஒரு இடத்துல நின்னுட்டு அப்படியே மேல பாக்குறான். திடீர்னு அப்படியே மேல பறக்குறான். மேல பறந்தோடனே ஒரு சவுண்டு அப்படியே பேய் அவளோட கழுத்தை திருப்பி போட்டு கொலை பண்ணிடுது. இதை பார்த்த ஹீரோ ரொம்பவே பயந்து போய் உயிரை கையில பிடிச்சிட்டு ஹீரோயினும் மேல ஓடுறாங்க. மேல ஓடுனா யோசிக்காத நேரத்துல ஜான் நம்ம ஹீரோவோட அல்லையிலே கத்திய சொருகிறான். என்ன மச்சான் ஜானே இப்படி கொண்டுட்டியடா அப்படின்ற மாதிரி ஹீரோ லுக்கு விட சாரி மச்சான் என்னையே அது பிடிச்சிருச்சு நானும் சாக போறேன்னு சொல்லிட்டு அவனோட மணிக்கட்டை அப்படியே கரெக்ட்னு அடுத்துட்டு அவனும் அங்கேயே சத்தறான். அப்ப நம்ம ராம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு ஜானு பயப்பட மட்டும் செய்யாத, எதை பத்தியுமே காதுல வாங்காம நீ பாட்டுல ஓடிக்கிட்டே இரு, உன்னை எதுவுமே பண்ணாதுன்னு சொல்றான். ஹீரோயினும் அவனோட வேத வாக்க எடுத்துக்கிட்டு ஓடுறான். ஆனாலும் பின்னாடியே விரட்டி போய் ஒரு இடத்துல லாக் பண்ணிடுது. லாக் பண்ணிட்டு அந்த பேய் என்ன பண்ணுது சரியான காஜு பேயா இருக்கும் போல அப்படியே ஹீரோயினோட உதட புடிச்சு லிப் அடிக்க போற மாதிரி வாயை வச்சு என்னத்தையும் உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஹீரோயினுக்கு கனவு வர ஸ்டார்ட் ஆயிரும். அந்த கனவுல ஹீரோயின் அப்படியே உருண்டு புரண்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பைபிள்ல சொன்ன விஷயம் வந்து இயேசுவே என்னை ரட்சிப்பார், இயேசுவே என் பாதுகாவலர், கருப்பசாமியை விட்டு உன் கழுத்தை வெட்டுவாரடின்னு சொல்லி வாய முறா பேய் பதறி அடிச்சுட்டு ஓடிடுது. அப்படித்தான் ஹீரோயின் அந்த வீட்டை விட்டே ஓடியாரா, அந்த காட்டை விட்டே ஓடியாரும் போது அப்படியே தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. அது சூரியன் தான். அந்த சூரியன்ல சிலுவை தெரியும். ஹீரோயின் அப்படியே ரோட்டுக்கு ஓடியாந்துடுறா. ரோட்டுக்கு வந்தவ நார்மலான மனுஷங்க நடமாறத பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருக்கிட்ட இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கேங்ல இருந்து ஒரே ஒருத்தி மட்டும் என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாள்ல, அவகிட்ட இருந்து மெசேஜ் வரும். நான் உங்களுக்கு கால் பண்ணேன், கால் போகவே மாட்டேங்குது, நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன், எந்த ஒரு வைரஸுமே இங்க எதுவுமே பரவல, அந்த நியூஸே ஃபேக்கான நியூஸ், தயவு செஞ்சு அந்த வில்லால இருந்து எல்லாருமே கிளம்பிருங்க, நான் அந்த வில்லாவை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தேன், அது ஒரு கொடூரமான சாத்தானால் ஆக்குபை பண்ணப்பட்ட ஒரு வில்லா, சோ எல்லாரும் தயவு செஞ்சு தப்பிச்சு வந்துருங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பா. அதுவே இவ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ரிசீவே ஆயிருந்திருக்கும். அதை பார்த்த ஹீரோயின் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும் போது கடைசியில அந்த பேய் திரும்பவும் ஒரு பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். சூனியக்கார கிளவி கருத்தமா ஜன்னல்ல வந்து எட்டி பாக்குறா. படமும் முடியுது. அப்படித்தான் மக்களை ஒரு ஜாலியான பேய் படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.